அஸ்ஸலாமு அலைக்கும். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் நான் பண்ண போகிறேன். பன்னீரை வந்து சில்லி பவுட்ரு போட்டு நான் வைக்காமல் கறி மசாலா போட்டு சால்ட்டு போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து கேபேஜு, பீன்ஸு, கேப்சிகம், ஆனியன், கேரட்டுங்க. அப்புறம் இது ஜிஞ்சரும் கார்லிக்கும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. இப்போ நான் அரிசி ஊற போட்டிருக்கேன். இப்போ தண்ணி வந்து வச்சுருக்கேன். நல்லா சூடாகிடுச்சு. சால்ட் போட்டேன். 1 ஸ்பூன் நான் வந்து ஆயில் போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா ரைஸ் வந்து ஒட்டாமல் இருக்குங்க, அதனால தான் உதிரியாக இருக்கும். அதனால தான் இப்போ நான் வந்து அரிசி எடுத்து நான் போட்டுடுறேன். இது ஒரு பக்கம் நல்லா பாயில் ஆகி இது வரட்டும். இதுக்கப்புறம் வந்து பன்னீர் வந்து நான் ஆனியன் போட்டு நான் அதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கறி மசாலா போட்டு சால்ட் போட்டு இப்படி ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஒரு சிக்கன் ஸ்மெல் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதே ஆயிலில் நான் வந்து ஜிஞ்சரும் கார்லிக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா பொடிசாக, அதை நான் போட்டேன். இப்போ ஆனியன், பீன்ஸு, கேப்சிகம், கேரட்டு, கேபேஜி எல்லாம் போட்டு அதையும் நான் ஃப்ரை பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான சால்ட்டும் நான் இனிமேல் ஆட் பண்ணுவேங்க. ரொம்ப டீப் ஃப்ரையெல்லாம் ஆக வேணாம், ஏன்னா கொஞ்சம் கடிக்கிற அளவுக்கு சாப்பிட்டா மட்டும்தான் ரைஸோட அந்த வெஜிடபிள்ஸும் நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் எதுவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நூடுல்ஸில் பண்ண அதே மெத்தட் தாங்க. என்ன இதில் ரைஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ சோயா சாஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் சில்லி சாஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸுங்க. ரொம்பலாம் வேண்டாம், இது மட்டும் போதுமானது. நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பன்னீர், ரைஸு, பெப்பர் இப்போ எல்லாம் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க. ரைஸ் உதிரியாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.